வணக்கம். அகில பாரத ஐயப்ப சேவா சமிதி சார்பாக நாமக்கல் மாவட்டத்தில் நவரத்த விழா நடத்தப்பட்டிருக்கிற அருமையான வேளையில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கடந்த 78 ஆண்டுகளாக சபரிமலையில் பல்வேறு தொண்டுகள் செய்து வருகிறது. முக்கியமாக சபரிமலையில் ஸ்ட்ரெச்சர் சர்வீஸ், அன்னதானம் போன்ற பல்வேறு சமூக சேவை செய்து வருகிறது. அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் தமிழ் மாநில அமைப்பின் சார்பாக ஆண்டுதோறும் 3000 தொண்டர்கள் சபரிமலையில் சென்று 60 நாட்கள் முகாமிட்டு அந்த பல்வேறு தொண்டுகளை நாம் செய்து வருகிறோம். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் சார்பாகவும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது, இலவச நோட்டு புத்தகம் வழங்குவது, மருத்துவ முகாம் நடத்துவது, கண் சிகிச்சை முகாம் நடத்துவது போன்ற பல்வேறு தொண்டுகளும் தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தின் சார்பாக நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. முக்கியமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். சேலம், கடலூர், திருச்சி, நாமக்கல், விழுப்புரம், அரியலூர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலிருந்து இங்கே அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த மாவட்டத்தில் அனைத்து கிளைகளும் சிறந்த முறையில் நல்ல முறையில் செய்து சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய கிளைகள். அதனால் அதை பாராட்டும் விதமாக அனைத்து மாவட்டத்திலிருந்து இங்கே இந்த மாவட்டத்தில் கௌரவிக்கும் வண்ணம் வந்திருக்கிறோம். அதுபோல் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் தமிழ் மாநில அமைப்பின் சார்பாக மதுரையில் கல்லந்திரியில் மாபெரும் அளவில் முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அங்கு கோசாலையும் அகில பாரத ஐயப்ப சேவா சார்பாக நடத்தி வருகிறோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சபரிமலையில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலும் பல்வேறு சேவைகள் நடத்தியிருக்கிறோம். அதுபோல் தமிழ்நாட்டில் முக்கிய திருக்கோயிலில் உண்டியல் எண்ணக்கூடிய மாபெரும் சேவையும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்துடன் செய்து வருகிறோம். எந்த ஒரு கோவிலின் திருவிழா என்றாலும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக அங்கு அன்னதானம் வழங்குவது, அதுபோல் நீர்மோடு வழங்குவது போல முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல், எந்த ஒரு விளம்பரமும் செய்யாமல் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம். இந்த மாவட்டத்தில் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நவராத்திரி விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் அனைத்து மாவட்டத்திலிருந்து இங்கு வருகைப்பட்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அவரோட அணுகுமுறை ஒரு நாளைக்கு 80,000 பேர் தான் விடலாம்னு சொல்லி தேவஸ்வம் போர்டு இது பண்ணியிருக்காங்க. மற்ற அமைப்புலாம் நாங்கள் கூட்டு பேசி எங்கள்கிட்ட கருத்துக்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் அது மாதிரி செஞ்சால் சரி வர சொல்லியிருக்கோம். நாங்கள் சபரிமலையில் கூட மற்ற சேவை அதில் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம். அதனால் கூடிய விரைவில் அதை சரி செய்வாங்க. அதை சரி செஞ்சு, ஏன்னா அதிக அளவில் பக்தர்கள் வரக்கூடிய இடம், ஏன்னா வெளிநாட்டில் எதிர்பார்த்து வராங்க. அவங்களை இவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. யாத்திரை அதுக்கு தகுந்தப்பல அரசாங்கம் மற்ற ஏற்பாடு செய்து கொடுத்து பக்தர்களை வருவதை எந்த விதத்திலையும் நிறுத்தக்கூடாதுன்னு நாங்கள் அகில பாரத விசுவாசம் முன்வைக்கிறோம். ஒரு ஆண்டாக அங்கே தேவஸ்வம் போர்டு மற்ற இதெல்லாம் சேர்ந்து அங்கே சபரிமலையில் தேவஸ்வம் போர்டு மட்டும் தான் அன்னதானம் பண்ணுறான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி கோர்ட்டு மூலமாக ஆர்டர் வச்சுருக்கோம். அது ஐயப்ப சேவா சங்கம் சார் 78 ஆண்டுகள் பழமையான ஒரு அமைப்பு. அதான் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் முறைப்படி ஆர்டர் வாங்கி, ஏன்னா பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறது மாபெரும் சேவை. அன்னதானங்கிறது அகில பாரத ஐயப்ப சேவா தேவஸ்வம் போர்டுக்கு முன்னாடியே தொடங்கின ஒரு மாபெரும் இயக்கம். 1945ஆம் ஆண்டு தொடங்கியது. அதனால் எங்களுக்கு எல்லா உரிமையிலும் இருக்குது. ரெண்டாவது அதிகமாக சேவை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம். அதனால் எங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக சிறந்த முறை எங்களுக்கு அதுக்கான தீர்ப்பு கிடைக்கும் என்ற இடத்தோடு நாங்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம். முறையான அளவில் வர விழா காலத்திலே அதற்கான உத்தரவு பெற்று நல்ல முறையில் நாங்கள் அன்னதானத்தை திரும்பவும் நடத்துவோம் என்று சொல்லுவோம். இந்த ஆண்டுக்குள்ளே பெற முடியுமா? இல்லை இந்த ஆண்டு வர ஆண்டு விழா காலத்திற்குள்ளார அதுக்கான நீதிமன்றத்தோட அணுகி அதுக்கான தீர்ப்போடு நாங்கள் திரும்ப அன்னதானத்தை பயன்படுத்தி அவர் பேசுகிற மாதிரி இது நாம் நடத்தி வந்த அன்னதானமும் வருகின்ற விழா காலத்தில் மிகவும் சிறந்த முறையில் செய்வதற்கான ஏற்பாடுகளும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் விழா காலங்களில் சபரிமலையில் பல்வேறு மாவட்டங்கள் சார்பாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சமயபுரம், மதுரை, அதுபோல் வீரபாண்டி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பெருமளவில் அன்னதானம்
ஏகநாதனாய சிம்ஹாசனாய கரகரகர சமபாலாய பஞ்ச சக்கராயுதனாய கடகராய பம்பா தீர்த்தமே மண்டல ராஜாவே பண்புலி வாகனனே திருமுடி பிரியரே